தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி யார்? 3 பேர் கொண்ட பட்டியலில் யாருக்கு வாய்ப்பு? நாளை அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மனராஜ் சங்கர். வணக்கம் மனராஜ் சங்கர், விவரங்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். வணக்கம். நிச்சயமாக தமிழக காவல்துறையின் மிக உயரிய பொறுப்பான சட்டம் ஒழுங்கு காவல்துறை தலைமை இயக்குனர், அதாவது சீஃப் ஆஃப் போர்ட்ஸ் என்று அழைப்பார்கள், இந்த நியமனம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையின் செயல்பாடுகளும் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளும் யாருடைய கண் அசைவில் இனிமேல் நடைபெற போகிறது என்ற அந்த அறிவிப்பு நாளை வெளியாகும் என தெரிய வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பின் எதிர்பார்ப்பு கோட்டை வட்டாரங்களிலும் தமிழக காவல்துறை வட்டாரங்களிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடத்த போகும் அந்த அதிரடி தேர்வு என்ன? அவரது மனதில் யார் இருக்கிறார்கள்? டெல்லியில் இருந்து வந்துள்ள 3 மூத்த அதிகாரிகளின் பட்டியல். 1992ஆம் ஆண்டு IPS பேட்ச் அதிகாரியான ராஜீவ் குமார், அடுத்ததாக தற்போது டிஜிபியாக பொறுப்பு வகித்து வரும் 1992ஆம் வருட பேட்ச் அதிகாரியான சந்தீப் ராய் ரத்தோர், அடுத்ததாக 1994 பேட்ச் IPS அதிகாரியான மகேஷ் குமார் அகர்வால். இவர்கள் மூவரின் பெயர்கள் தான் தற்போது டெல்லியில் இருந்து தமிழக அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் வழிகாட்டுதலின்படி மாநில அரசு அனுப்பிய பட்டியலில் இருந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான UPSC தகுதியான 3 நபர்களை தேர்வு செய்து தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ளது. இதில் இறுதி செய்யப்படுபவருக்கு அவர் ஓய்வு பெறும் தேதியை கடந்தும் குறைந்தது 2 ஆண்டு காலம் நிலையான பதவிக்காலம் என்று குறிப்பிடுவார்கள், பிக்சட் டெனர் வழங்கப்படும் என்பதே விதி. பரிசீலனையில் இருக்கும் இந்த 3 அதிகாரிகளில் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதே $1 மில்லியன் கேள்வி. மத்திய தேர்வாணையம் அனுப்பியுள்ள பட்டியலில் மிக மூத்த அதிகாரியாக இருப்பவர் 1992ஆம் வருடத்தைச் சேர்ந்த ராஜீவ் குமார் IPS. 30 ஆண்டுகளுக்கும் மேலான பணி அனுபவம் கொண்ட இவர் தற்போது ஊமனஞ்சேரியில் உள்ள தமிழக காவல்துறை பயிற்சி பிரிவு டிஜிபியாக உள்ளார். இதற்கு முன் ஆவின் பிரிவின் டிஜிபியாகவும் மத்திய அரசின் எல்லையோர பாதுகாப்பு படையான IDBP பிரிவில் ஐஜியாகவும் இருந்தவர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு, புலனாய்வு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை காவல்துறையில் புகுத்துவதில் பழுத்த அனுபவம் மிக்கவர் இவர். இவருக்கு அடுத்தபடியாக 1992ஆம் பேட்ச் அதிகாரியான சந்தீப் ராய் ரத்தோர் IPS தற்போது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மத்திய அரசு தேர்தல் ஆணையம் இவரை டிஜிபியாக நியமித்தது. சென்னை மற்றும் ஆவடி மாநகரங்களில் காவல் ஆணையராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் அபிரகாம் 1998 கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் போது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியதில் முக்கிய பங்காற்றியவர். பேரிடர் மேலாண்மையில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் NDRF மூலம் சர்வதேச மீட்பு பணிகளை ஒருங்கிணைத்த தந்திரோபாய நாயகன் என்றே குறிப்பிட வேண்டும். நகர்ப்புறங்களின் குற்றத்தடுப்பில் இவருடைய வியூகங்கள் தனித்துவமானவை என காவல்துறையிலிருந்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைக்கும் பிரத்யேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக 3ஆவதாக இருப்பவர் 1994ஆம் ஆண்டு IPS பேட்ச் அதிகாரியான மகேஷ் குமார் அகர்வால். தற்போது புதுடெல்லியில் மத்திய அரசின் முக்கிய பாதுகாப்பு படையான எல்லை பாதுகாப்பு படையில் BFF சிறப்பு இயக்குனர் ஜெனரலாக ஸ்பெஷல் டிஜிபியாக பணியாற்றி வருகிறார். இதற்கு முன்பு தமிழக ஆயுதப்படை டிஜிபியாக இருந்தவர். சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி என முக்கிய மாநகரங்களில் கமிஷனராக இருந்து சட்டம் ஒழுங்கை திறம்பட கையாண்டவர். முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்றால் ஓடும் ரயிலில் 5.78 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கை CBCID தலைவராக இருந்து முறியடித்தவர் இவர். CBI அனுபவமும் சைபர் தொழில்நுட்ப அறிவும் இவருக்கு பெரும் பலமாகும். கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட சவால் இருந்தாலும் அமைப்பு ரீதியான குற்றங்களை ஒடுக்குவதில் வல்லவர் இவர் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த மூவரில் இருந்து நமது முதல்வர் ஜோசப் விஜயின் சாய்ஸ் யாருக்கு வாய்ப்பு அதிகம் என காவல்துறை வட்டாரங்களில் பேசிய போது, மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு பராமரிக்க நினைக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் மேஜைக்கு தற்போது இந்த 3 பேர் பட்டியல் வந்துள்ளது. சென்னை, மதுரை, நெல்லை என பல முக்கிய நகரங்களில் கமிஷனராக இருந்து நேரடி சட்டம் ஒழுங்கு களப்பணி அனுபவங்களின் அடிப்படையில் மகேஷ் குமார் அகர்வால் IPS அவருக்கு புதிய டிஜிபி ஆகும் வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைக்கும் பிரத்யேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் சீனியாரிட்டி அடிப்படையில் ராஜீவ்குமார் மற்றும் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோரின் பெயர்களும் பலத்த போட்டியில் உள்ளன. தமிழக காவல்துறையின் புதிய காவல்துறையின் வாரியர் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அரசாணை நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை, கஞ்சா மற்றும் புகையிலை பொருட்களின் கட்டுப்பாடு, மொத்தத்தில் போதைப் பொருட்களின் கட்டுப்பாடு, கொலை, கொள்ளை, சைபர் கொள்ளைகள், கனிமவள விதிமீறல், முக்கியமாக சிறுவர் சிறுமியர் மீதான பாலியல் தாக்குதல்கள், லஞ்சத்தை முற்றிலுமாக அனைத்து துறைகளிலும் இருந்து களைவேன் என வாக்குறுதி கொடுத்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் ஜோசப் விஜய் மீது மிகுந்த எதிர்பார்ப்போடு அவருக்கு
வாக்களித்த தமிழக மக்கள் இருக்கும் நிலையில் பல்வேறு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள் தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் இணைந்து பணியாற்ற போகும் அந்த உயர் பதவி டிஜிபி யார் என்பது நாளை தெரிந்துவிடும். ஆபிரகாம், அனைவரும் அந்த அறிவிப்பிற்காக காத்திருக்கிறார் என்றே குறிப்பிட வேண்டும். ஆபிரகாம்.